சென்னையில் ஒமேகா இன்டர்நேஷ்னல் என்கின்ற கல்வி நிறுவனம் 20 ஆண்டு காலமாக கல்வி பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தை திருவள்ளுவரில் அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இங்கே ப்ரீகேஜியிலிருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்புகள் நடந்தபடி இருக்கின்றன. அடுத்த வருடம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் ஒரு கல்வி நிறுவனம் திறக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் பல நூலகங்கள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வருகின்றன. நூலகங்கள் திறக்கப்படுகின்ற பொழுது குற்ற நடவடிக்கைகள் சமூகத்தில் குறைகிறது என்பது ஆய்வில் நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால் இந்த கல்வி நிறுவனத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் கல்வியில் சிறந்து நிற்கக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் சில நேரங்களில் வழி தவறி போய்விடுகின்றதோ என்கின்ற கவலையும் சேர்ந்தே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போதை போன்ற பழக்கங்களிலிருந்து இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்யலாம்? அவரவர்களுடைய நிலைகளில் இந்த பழக்கத்திலிருந்து இளைய சமுதாயத்தை அல்லது ஒரு பொது சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசும் மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு பேச்சாளராக, ஒரு பேராசிரியராக, இப்பொழுது பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குநராக, துணைத் தலைவராக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த தலைமுறைக்கு ஒரு விஷயத்தை மிக காத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும். சில நேரங்களில் பெரியவர்கள், சான்றோர்கள் சில கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள். மூடப்பட்ட கதவுகளை திறப்பதற்கு இவர்கள் மிகவும் துடிக்கிறார்கள். அதுதான் இவர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. அந்த கதவுகள் ஏன் மூடப்பட்டு இருக்கின்றன என்றால், அதை திறந்தவர்கள் உள்ளே போனால் அவர்கள் அடிமையாகி விடுவதற்கு வாய்ப்புண்டு. அவர்களுக்கான சுதந்திரம் என்பது கல்விதான். அந்த கல்வியை நோக்கி அந்த சுதந்திர கதவுகளுக்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை, மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்குள் போய் இது என்ன இருக்கிறது என்று பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலையில் இல்லாமல், இளம் வயதிலேயே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்றால் அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை அவர்கள் சரியாக கைக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் திருக்குறள் ஒன்றை நான் மாணவ கண்மணிகளுக்கு, இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? நீ எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை கெட்டு போகும். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் வாழ்க்கை கெட்டு போகும். அதனால் செய்யக்கூடாதவைகள் பக்கத்தில் போகாமல் எது செய்யப்பட வேண்டுமோ அதனுடைய வேர்களை பிடித்து கொண்டு நாங்கள் விருட்சமாக வளர வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதை வரும் காலத்திலும் நிரூபிப்போம். நிச்சயமாக பாலியல் கல்வி என்பது மாணவ கண்மணிகள் வரைக்கும் போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக பல சான்றோர்கள் பல நிலைகளில் முயற்சிகளை மேற்கொண்டு தான் வருகிறார்கள். இப்போ ரொம்ப இயல்பாக சொன்னால், நான் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச் சங்கம் என்பது திருவள்ளுவரையும் சங்க இலக்கியங்களையும் முன்னெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட, பெரியோர்களால் அமைக்கப்பட்ட ஒரு பெரும் நிறுவனம். திருக்குறளிலே அறம், பொருள், காமம் என்று 3 பால்கள் உண்டு, 3 பிரிவுகள் உண்டு. காமத்து பால் என்கின்ற ஒரு பகுதி ஒரு மனிதன் ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வாழக்கூடிய அக வாழ்க்கையை அறத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லித்தந்த பேரிலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அகம் புறம் என்கின்ற 2 கண்கள் நமக்கு. இந்த 2 கண்களும் அறம் சார்ந்தவை. அறம் என்கின்ற சொல் தமிழில் மட்டும்தான் உண்டு. அந்த அறம் சார்ந்த நிலையில் அந்த கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அரசினுடைய, பெரியவர்களுடைய, கல்வி நிறுவனங்களினுடைய, கல்வியாளர்களுடைய, ஏன் ஊடகங்களுடைய பொறுப்பாகவும் நான் கருதுகிறேன். நிச்சயமாக அது இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்களால் பிள்ளைகள் வேறு பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் தானே, நாரோடு சேர்ந்த பூ நாருமா என்ன? அறம்தான் வெல்லும். நன்மையை தீமைகளை விட தீவிரப்படுத்தினால் நாம் நன்மைகளால் அந்த தீமைகளை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட கல்வியாளர் நான். அதனால் இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த முறையான கல்வி திட்டம் பிள்ளைகளை மீட்டெடுக்கும்.
நன்றி.